ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலேயே வெயில் அடிக்கவும் நல்லா தேங்காய்லாம் உடச்சி பருப்பாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஆட்டினதையும் எடுத்து வெயிலில் வச்சுட்டேங்க. இந்த வீடியோவில் உங்கள் கூட ஒரு ஒரு சில டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் செடிங்க ரொம்ப சூப்பராக நல்லா வளரணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்க செடியாக இருந்தாலும் சரி, தோட்டத்தில் இருக்க செடியாக இருந்தாலும் சரி, நல்லா வளரணுன்னா அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு தண்ணியெல்லாம் ஒரு பாக்ஸில் ஊற்றி அதை மூடி வச்சுக்கோங்க. நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 5-6 நாள் வச்சு புளிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளிக்க வைக்கும் போதே கொஞ்சம் நீங்கள் வெல்லம் போட்டுட்டிங்கனாலும் சூப்பராக வரும். இல்லாட்டி நீங்கள் லாஸ்ட்டாக கூட கொஞ்சமாக வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு வரலாங்க. இது சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு பூச்செடிங்களுக்குமே ஊற்றலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஊற்றியாச்சுங்க. நான் என்ன பண்ணேன்னா அரிசி கழுவின தண்ணி கூட வெல்லமும் போட்டுட்டு நம்ம தேங்காய் உடைச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் மீதி இருந்தது. அந்த தண்ணியும் கலந்து நான் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி விட்டுட்டு தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் சுண்டைக்காய் பறிச்சுக்கலாங்க. சுண்டைக்காய் நல்லா முத்துனதுக்கப்புறம் பறிக்கிறதுக்கு பதிலாக நல்லா பிஞ்சாக இருக்கும் போது பறித்து அதை ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பாக இருக்காது. அந்த விதைகளை அப்படியே நம்ம சாப்பிட்லாம். புளிக்குழம்பும் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம சும்மா வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள்லாம் போட்டு இந்த காயை அறுத்து போட்டு நீங்கள் சப்ஜி மாதிரி பண்ணிங்கன்னா சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அயர்ன் கண்டென்ட் ரொம்ப